ஹலோ ட்ரீமீஸ், எனக்கு ஒரு குட்டி கிருஷ்ணருக்கு பர்த்டே. ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு கிருஷ்ணர் தீம் கேக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் ரியல் மேங்கோஸ் வச்சு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தனால இன்றைக்கி நம்ம மேங்கோ வச்சு நம்ம இந்த கிருஷ்ணர் தீம் கேக் ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். மேங்கோ ஃபில்லிங் நடுவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக மேங்கோ ஆட் பண்ணி ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணி முடிச்சிட்டோம். கஸ்டமரே கேக்குக்கு தேவையான டெக்கரேட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ரொம்பவே அழகான இந்த குட்டி கிருஷ்ணரை கேக் மேலே நிற்க வச்சாச்சு. 2 மயில் தொகையை பக்கத்தில் ஜோடி ஜோடியாக இருக்க மாதிரி நம்ம கேக் மேலே வச்சாச்சு. கிருஷ்ணருக்கு ஃப்ளூட் இல்லைன்னா எப்படி? ஸோ ஒரு ஃப்ளூட்டை எடுத்து நம்ம கேக் மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன மண்பானையிலேருந்து நெய் வடிகிற மாதிரி இந்த டிசைன் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ கேக் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கஸ்டமர் கேக் மேலே இடம் இருந்ததுன்னா இந்த க்ரௌன் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த க்ரௌன் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் கேக் மேலே இடம் இல்லாதனால நான் அந்த க்ரௌனை வைக்கல. இப்போ கேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அங்கங்கே கோல்டன் ஸ்ப்ரிங்கிள் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம குட்டி கிருஷ்ணர் பேர் துவாரகன், அது அழகாக கேக் மேலே எழுதியாச்சு. இதுதான் கேக்கோட ஃபைனல் லுக்.